பந்தலூர் பகுதிகளில் வீடுகளை தகர்த்து வரும் புல்லட் யானையை பிடிக்க கொம்பன் யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக புல்லட் என்ற காட்டு யானை அட்டகாசம் செய்து வருகிறது. நாள்தோறும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து வீடுகளை இடித்து அங்கிருக்கும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை தின்று வருகிறது. யானையின் அட்டகாசத்தால் அப்பகுதியில் உடைந்த வீடுகள் எண்ணிக்கை 28 உயர்ந்துள்ளது. அரிசி வாசத்தில் வீடுகளை இடிக்கும் யானை உலா வருவது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. யானை கண்காணிக்கப்பட்டு வரும் வேளையில் யானையை விரைவில் பிடித்து முதுமலை புலிகள் தெப்பக்காடு யானைகள் முகாமில் பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்து வருகிறது. இந்த சூழலில் யானையை பிடிக்க முதுமலை புலிகள் காப்பக தெப்பக்காடு யானைகள் முகாமிலிருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற கும்கி யானைகளான பொம்மன் மற்றும் சீனிவாசன் என்ற 2 யானைகள் தற்போது சிங்கோண பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர்ந்து வந்து வீடெல்லாம் அடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட 40 வீட்டுக்கு மேலே அடிச்சிருச்சு. டெய்லி வந்து நம்ம வெளியே போனால் மட்டும்தான் யானையோட தாக்கு வந்து அடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நிம்மதியாக வேலை முடிச்சுட்டு வந்து நிம்மதியாக தூங்க கூட முடியல. இந்த யானை வந்து என்னென்னு பார்த்தா வந்து இந்த அரிசி, இந்த பருப்பு இதெல்லாம் வந்து உண்றாங்க. அதோட ஸ்மெல்லு பார்க்கும்போது வந்து வீடு அடிக்கிறாங்க. ஒரு நாள் 5 வீடுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 7 வீடு, 8 வீடு, நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வீடு, 10 வீடு வந்து அடிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த யானையை பிடிக்கிறதுக்கு வந்து 2 கும்கி யானை கொண்டு வந்திருக்கு. அந்த கும்கி யானையை வந்து இது பண்ணி வந்து அந்த யானை வந்து பிடிச்சி இந்த முதுமலை பகுதிக்கு கொண்டு போனால் மட்டும்தான் நாங்கள் வந்து நிம்மதியாக தூங்க முடியுங்கிறது இது பண்ணுறோம். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.